இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா, யாரு தோப்பா, யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும், யாரு காணாம போவா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எந்த கேள்விகளுக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் இல்லை. ஆனா ஏதோ ஒரு மாற்றம் களத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அன்றாடம் மாறிக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் லைம் லைட்டுக்குள்ள இருப்பாங்களோ அவங்க எல்லாம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு தன்னை லைம் லைட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக படாத பாடுபடுறாங்க. விஜய் மாதிரியான ஆட்களுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. போக போறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அவருக்கான பிரச்சாரம் ஈஸி ஆயிடுது. கடுமையான கூட்டங்கள் வர வேண்டாம் அப்படின்னு அவர் கெஞ்சல் அளவுக்கு இருக்கு. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டங்களை கொண்டு வரதுக்கே படாத பாடுபடுறாங்க. அந்த கூட்டத்து மேல அடிப்படையிலேயே ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எடப்பாடியா மாதிரியான ஒரு ஆளுக்கு அவருக்கு ஓட்டு விழுகும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்துக்கள்லாம் கிடையாது. பட் கூட்டம் கூடும் அப்படின்னா நான் நிச்சயமா சந்தேகம் தான் பண்ணணும். ஏன்னா அவரு பெரிய கலோக்கிலியான ஒரு அதெல்லாம் கிடையாது, பயங்கரமா பேசுவாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளமோ ஒரு தொண்டர் பட்டாளமோ இருந்ததெல்லாம் கிடையாது. திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த முதலமைச்சர் அவர் நாம நினைச்சதை விட அவர் நல்லா பண்ணாரு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு கூட்டத்தையே உருவாக்கக்கூடிய அவருக்காக பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரிதான் திருமாவளவனையும் நான் யோசிக்கிறது, வைகோவை நான் யோசிக்கிறது, பிரேமலதா விஜயகாந்த் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட தான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. 1% ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாது. 0.76 தான் உங்களுடைய ஓட்டு சதவீதம் கடைசியில. அது கூட இல்லாம 1% ஓட்டு கூட இல்லாம அவங்க பேசக்கூடிய வாய்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா தான் இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. இன்னும் ஒரு 5 நாள் தானே, அதுக்கப்புறமா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அடங்குவாங்களா இல்ல திரும்பவும் சீருவாங்களாங்கிறதும் தெரியாது. ஸ்டாலின் தன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கான டெலிவிஷன் பலம் இருக்கு, அதாவது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மீடியா பலம் அவர்கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ பிச்சு உதறாங்க. எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும், யூடியூப்ல எந்த இதை ஓப்பன் பண்ணாலும் அவருடைய விளம்பரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. தான் எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் அதிகப்படியான தன் சக்திக்கு மீறிய உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சீமான் ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய பிரச்சாரங்களும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் வெற்றிக்கானதா கிடையாது. கணிசமான ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் மட்டும் இருக்கலாம். கிட்டத்தட்ட அவருடைய அஜெண்டாவே அந்த 36 லட்சம் ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கலாம். இன்னைக்கு நல்ல ஆர்வமா சமூக பார்வையோட பேசக்கூடிய சீமான் கடந்த 6 மாசமா 1 வருஷமா விஜயை மட்டுமே திட்டி தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சக்தியை விலலுக்கு இறைச்ச நீரா தான் மாத்திருக்காரு. அதுவும் குறிப்பா சாட்டை திருமுருகன் மாதிரியான ஆட்கள் எதுக்கு பேசணும் விஜயை பத்தி? நீங்க விஜய் மேல உங்களுக்கு மரியாதை இல்லை, விஜய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போடுவீங்க, அதோட நக்கல் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா டெய்லியும் ஒருத்தரை மட்டுமே நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா அவர் மேல உங்களுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறது மட்டுமே தான் அர்த்தமாகும். அந்த பயம் கண்கூடா தெரியுது, கைகால் நடுங்கிறது, உதறது புரியுது. வெற்றிகளை நோக்கி அவங்க போல அப்படின்னாலும் 36 லட்சம் ஓட்டுக்கு கீழே நம்ம வாங்கிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அஜெண்டால சீமான் ஒற்றையாளா ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல முடியும். சீமானுக்கு இந்த தடவை சாட்டை திருமகன் மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறது அவர் எப்ப புரிஞ்சுக்க போறாருங்கிறது நமக்கு தெரியவே கிடையாது. காளியம்மாள் மாதிரியான ஆட்கள் வெளியில போனது உண்மையிலே வருத்தத்துக்குரியது. இந்த தடவை அவங்க காளியம்மாள் உள்ள இருந்தாங்கன்னா சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க நான் தமிழர் கட்சி உள்ள போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறமா கடைசியா விஜயை பத்தி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ ஏன் இப்படி ஆயிட்டாரு, நம்ம எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே இறங்கிட்டாரு, வாய்ப்புகளே கிடையாது, எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த களம் இப்ப மாறி இருக்கு. ஒரு மௌனமா ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அதுதான் நிஜம். எல்லா பக்கமும் ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கைகள் கோட்பாடுகள் இவர் தான் என்னுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைமுறை இருந்துச்சு இல்லையா? அந்த தலைமுறை வழக்குழிந்து போய்விட்டது. இப்ப யாருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இது வரைக்குமே இதுக்கு முந்தைய தேர்தல் அதுக்கு முந்தைய தேர்தல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த தடவை டிஎம்கே போட்டோம், அடுத்த தடவை ஏடிஎம்கே போடுவோம், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய நாம இவங்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா? அந்த கூட்டம் காலமாகிவிட்டது அல்லது காலாவதி ஆகிவிட்டது அப்படித்தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தன்னுடைய பேரண்ட என்கிட்ட பேசும்போது சொல்ற, என்னுடைய பேரன் விஜய்க்கு போட்டு போடுங்க தாத்தா அப்படின்னு சொல்றான். சரி போடுவோம், என்ன போது இத்தனை நாள் இவங்க எல்லாத்துக்கும் போட்டாச்சு, ஒரு தான் விஜய்க்கு போடுவோம், என் பேரனுக்காக போடுறேன், விஜய்க்காக போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, என் பேரனுக்காக போடுறேன். அதாவது அதனுடைய அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க எனக்கான தலைவர், எனக்கான கொள்கை, எனக்கான அரசியல் கட்சி அப்படின்னு யாருக்கும் இப்ப எதுவுமே கிடையாது. கட்சியில பதவியில தீவிரமா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அது தாவேகாவுக்கும் இருக்கும், திமுகவிற்கும், நாம் தமிழருக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கும், ஏன் தேமுதிகவுக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு சில தீவிரமான அரசியல் நோக்கர்கள் இருப்பாங்க. பட் பொதுமக்களாகி அவங்க இவங்களுக்கு போடல, இவங்களுக்கு போடுவோம், இல்லை இந்த ஒரு தடவை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துட்டு இருக்கு. அந்த பார்வை விஜய்க்கு சாதகமாகுது அப்படிங்கிறது நிஜம்.
விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு வாய்கிலேயே கத்தினாலும் காதுகிலேயே கத்தினாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஊதறல் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது நிஜம். ஏன்னா தொடர்ச்சியா அவங்கள தாக்குறதா இருக்கட்டும், திருமாவளவன் பேசுறதா இருக்கட்டும், நீ எல்கேஜி பேபிப்பா அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னமும் சொல்ல போனா ரங்கராஜ் பாண்டே அவர் பேசக்கூடிய இது விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவருடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்மளை ஒரு ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுயன்ஸ் பண்றதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய சுவாரஸ்யங்களை இந்த தேர்தல் நடத்திட்டே இருக்கு. ஒரு செகண்ட் கூட தூங்காம நம்மளால நியூஸ் சேனல் பார்க்க முடியுது. இப்ப அப்படி ஒரு காமெடி பண்றாங்க, அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, அவ்வளவு போட்டிகள் இருக்கு. எல்லாருக்குமே வெற்றியும் அதிகாரமும் மட்டுமே தேவையா இருக்கு. இந்த அதிகாரத்துக்கு யார் கொண்டு வர போறோம், யாரை கொண்டு வர போறோம்ங்கிறது $1,000,000 கேள்வி. யாருக்குமே பதில் தெரியாத ஒற்றை கேள்விகளோடு இன்னும் 5 நாள்ல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. இன்னும் 5 நாள்னா நான் சொல்றது பிரச்சாரத்தை மட்டும், அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ரீ, அதுக்கப்புறமா தேர்தல் தான். ஸோ யார் என்ன பண்ண போறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, இந்த 5 நாள்ல என்ன விதமான மாற்றங்கள் வரப்போகுது, இந்த 5 நாளுக்குள்ள என்ன விதமான அதிர்ச்சிகள் வரப்போகுது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கு. என்ன பண்ண போறாங்கிறது தெரியல, களத்துல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் தெரியல. அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, கடைசி ஒரு வாரத்துல களம் எங்களுக்கு சாதகமானதாக மாறும், நிச்சயமா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போட்டியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அல்ல. அண்ணாமலையுடைய ஸ்லைடான பேச்சுக்கள்லயே விஜய் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய ஆதரவாளர்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. விஜய் களத்தில் என்ன பண்ண போறாரு, அடிக்கடி தன்னுடைய கூட்டங்களை ரத்து பண்றாரு, கூட்டங்களை முழுமையா நடத்த முடியல, இந்த மாதிரியான நிறைய குறைகள் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இருக்கு. இவங்க என்னதான் நியூஸ் சேனல்ல மாத்தி மாத்தி குறைகளை சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் அதுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க அவர் வராதுக்கான காரணம் இது, இதுக்கு ரத்தானதுக்கு காரணம் இது, இது அவருடைய பர்சனல் பிரச்சனைகள், ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணது அவர் கிடையாது. நிறைய 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 விஷயங்கள் விஜயை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விஜய் என்கிற நபர் கடந்த 2 வருடங்களாக பேசுபொருளாகவே இருக்கிறார். விஜயை பத்தி என்ன விஷயத்தை போட்டாலும் அது வியூ ஆயிடும், வியூஸ் போகும், எல்லா விதத்திலையும் கவனம் பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. விஜய் படத்தையே போட மாட்டேன், விஜய் இதுவே பண்ண மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டி ஒரு 2000 கோடி ரூபாய் முதலீட கடந்த 3 மாசமா முடக்கி வச்சிருக்கக்கூடிய சன் குழுமமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏமாற்றத்தை தரப்போதா இல்ல இனிப்பை தரப்போகுதா அப்படிங்கிறது தெரியல. யாரு கொண்டாட போறோம், யாரை கைவிட போறோம் தெரியல, யாரு இந்த தேர்தலோட விலகி போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் சசிகலா, ராமதாஸ், பிரேமலதா, ஜெயகாந்த், தாவேகாவுடைய அதாவது தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர், இந்த மாதிரி நிறைய லெட்டர் பேட் கட்சிகள் காணாம போகும். அதுல முக்கியமா காணாம போகக்கூடிய கட்சி மக்கள் நீதி மையமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த தேர்தல் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சுவாரஸ்யம். இந்த தேர்தல் நான் காலையில போட்டிருந்த ஷார்ட்ஸ் மாதிரி தான் 1967க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேஜிக்காக தான் இருக்கும் நான் நம்புறேன். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.